அனைவருக்கு வணக்கம். நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. இந்த இடத்துல அபி இருந்துட்டு எப்படியாச்சும் நம்ம மேலே தப்பு இல்லைன்ட்டு நிரூபிக்கணுன்ட்டு எவ்வளவோ போராடுறோம். ஆனால் அதுக்காக எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ட்டு அபி ரொம்பவே கவலையில் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமே சரி நம்ம இந்த விஷயத்த எப்படியே விடலாம். ஏன்னா நம்ம இதை பற்றி யோசிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அதனால நம்ம எதுவாக இருந்தாலையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முரளிகிருஷ்ணா இருந்துட்டு சங்கரை போட்டு தரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா எடுத்து விடலான்ட்டு போவாங்க. அந்த செகண்டில் அபியும் நம்ம ராகம் வந்து கிளாப் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கேருந்து போன் நினைப்பாங்க முரளி அப்படின்னு உடனே நின்றாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு அப்போ நீ தான் அந்த சங்கர் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அபி இருந்துட்டு என்ன என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே அவங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ அவங்களை போட்டு தரத்துக்காக வந்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. சமாளிக்க மட்டும் நினைக்காது சரியா, நீ யார் எப்படிப்பட்டவன்னு தெரியாத நினச்சிட்டு இருக்கியா, நீ அவனை போட்டு தள்ளுறதுக்காக தாண்டா வந்தேன்னு தெரியுன்றாங்க. முரளிகிருஷ்ணா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.